எடப்பாடி பழனிசாமி கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி நடத்துவதாக சாடியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தலுக்கு பின் அதிமுக டிடிவி தினகரன் வசமாகிவிடும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அண்ணாமலைக்கு அரசியலே தெரியாது என்றும் அவரெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு பொருட்டே கிடையாது என்றும் கூறியுள்ளார். இதனிடையே கோவில்பட்டியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவோ, டெபுடேஷனில் அரசியலுக்கு வந்துள்ள கத்துக்குட்டி அண்ணாமலைதான் தேர்தலுக்கு பிறகு காணாமற் போவார் என்றும் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சினா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள், காலஞ்சென்ற அம்மா அவர்கள், மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு. நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. என்னங்க ஜோசியரா? நான் கேட்கிறேன், அவர் என்ன விஸ்வாமித்திரா? எங்க கட்சி அழிஞ்சு போகுது. விஸ்வாமித்திரருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா. அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவரை பற்றி தெரியும். அவருக்கு அரசியலே தெரியாது. அதிமுக எத்தனையோ பேரை பார்த்தது. இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி. இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது, நகைச்சுவையானது. அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார். அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூரில். எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்குறாரு. ஏன் பேசி பார்க்குறாரு? பேசட்டுமே. இன்னும் எத்தனை நாளைக்கு? அண்ணாமலை பேர் இருக்கனால அண்ணாமலை சொல்கிறான், ஆண்டவன் சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி. அது இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் தான் சொல்லுவார். இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது. இது சும்மா சுச்சிப்பி. இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. எனவே அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்கள் நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை. நான் அவரை பற்றி கிளின்னு கிழிச்சிட்டேன். இனிமேல் அவர் இன்னும் பேசுகிறாருன்னா என்னன்னு தெரியல. அதிமுக எத்தனை பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. போனவங்க தான், அவங்க தான் காணாமல் போயிருக்காங்க. அதிமுக காணாமல் போன வரலாறே இல்லை. இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாது. அண்ணாமலை அரசியலில் கத்துக்குட்டி. நான் இப்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு டெபுடேஷனில் இங்கே அரசியலுக்கு வந்தவர். அவருக்கு அந்த லெவலில் ஒரு அதிகாரி எப்படி செயல்பட்டாரோ அந்த மாதிரி தான் தெரியும். அரசியல் அடிச்சோடே தெரியல. தேர்தலுக்கு பிறகு நான் சொல்கிறேன், அண்ணாமலையே காணாமல் போயிடுவார். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை என்று ஒருவர் இருந்தார் என்ற செய்தி வரமே தவிர அண்ணாமலை இருக்க மாட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.